ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாரு, ஆனால் இந்த புழு உற்பத்தியை பற்றி சொல்லுங்கள், வீட்டில் வந்து கோழி குஞ்சு பிறந்திருக்கு. ஸோ புழு உற்பத்தி, இந்த புழு சாப்பிடும்போது அந்த புரத சத்து அதிகமாக வந்து கோழி குஞ்சுகளோட வளர்ச்சி நல்லா வேகமாக இருக்கும். ஸோ இதுக்கு இந்த புழுக்களை வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அது இல்லாமல் ப்ளஸ் ஒரு டானிக்கை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த டானிக் வந்து கோழி வளர்ப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு வியாதியுமே வராமல் ரொம்ப அருமையாக வளர்த்து கொடுத்துரும். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஜஸ்ட் நான் ஒரு வாய்மொழியாக உங்களுக்கு அதை லைனாக சொல்லிட்டு வரேன். இதோடைய ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் எப்படி உற்பத்தி ஆகுது, எவ்வளோ உற்பத்தி ஆகுது, கோழிங்கள் எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுன்றதை நான் காணொலியோடு போடுறேன். ஏன்னா அவர் வந்து என் கோழி குஞ்சு வளர்கிறதுக்குள்ளே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா இதை நம்ம கிரியேட் பண்ணணும்னா நிறைய துர்நாற்றம் அடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம பார்த்து ஆள் இல்லாதப்போ தான் அதை செய்ய முடியும். ஸோ அதை நான் கூடிய விரைவில் உங்களுக்கு நான் போடுறேன், கொஞ்ச நாள்லேயே போடுறேன். ஏன்னா நம்ம வீட்லேயுமே கோழி குஞ்சுங்க பிறந்திருக்கு, அதையும் நம்ம வீடியோவில் காணொலியாக காட்டுறேன். ஸோ இது ஒரு வாய்மொழியாக சொல்லிடுறேன். இதை வந்து மைண்டில் ஏற்றிக்கங்க, இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், 100% ரிசல்ட் தரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கோழி வளர்ப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரீடர்களாக இருக்கட்டும், இல்லை பண்ணை முறையில் வச்சு வளர்க்குறவங்களுக்காக இருக்கட்டும், பொதுவாகவே கோழி வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வளர்ச்சி. இந்த கோழிகளுடைய வளர்ச்சி அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆரோக்கியமான வளர்ச்சி. ஸோ இந்த ஆரோக்கியமான வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சில நுணுக்கங்களோட வளர்க்கணும். அதை என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன தடுக்கணும், எந்த நேரத்தில் எது கொடுக்கணும் அப்படின்றத ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அதில் கோழிகளுடைய வளர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரத சத்து. இந்த புரத சத்து பார்த்தீங்கன்னா கோழிகளோட வளர்ச்சியை நல்லபடியாக தூண்டி விடும். ரொம்ப அருமையான வளர்ச்சி இருக்கும், குயிக் ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா கோழிகளை மேய்ச்சலில் விட்டுருவாங்க. அதுங்களுக்கு தேவையானது இந்த தண்ணிகள் தேங்குற இடம், இந்த சாக்கடை தண்ணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாணம் இருக்கிற இடத்துல, இந்த மாடு வளர்க்குறவங்க வீட்டில் சாணம் வளர்க்குறதுல தன்னால் இந்த புழுக்கள் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அங்கே பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கிடைக்காத இடத்துல நான் வளர்க்குறேன், எனக்கு அந்த புரத சத்து கிடைக்க மாட்டேதுன்னும் போது ஒரு சிலர் வந்து அந்த கரையான உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான பொருட்கள் நம்ம கிட்ட இருந்தாலும், பர்டிகுலராக சென்னை வாசிங்களுக்கு அதுக்கான பொருட்கள் இருந்தாலும் அதுக்கான ஸ்பேஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து இல்லாமல் புழுக்களை உடனடியாக எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்தான், ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு சண்டே கரெக்டாக நம்ம ஒரு மதியம் இல்லைன்னா ஒரு 2 மணி போல் அப்படி போனீங்கன்னா, 1 மணி போல் போனாலே இந்த மீன்களை வெட்டின கழிவுகள் வச்சுருப்பாங்க. இந்த கழிவுகளை வந்து கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி 1க்கு 3 தடவை அலசிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. இது வேற ஒரு விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். மீதி இருக்கிறத என்ன பண்ணுங்க, ஒரு ஈவினிங் போல் நைட்டு இல்லைன்னா பகல்லையே கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பள்ளம் தோண்டி அது உள்ளே போட்டு மூடிட்டு ஒரு கவரை போட்டு மூடிட்டு 4 பக்கம் கல் வச்சு மூடி விட்டுருங்க, கோழிகள் இல்லாத இடத்துல. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு ஈவினிங் கூட வாங்கிட்டு வந்து கொட்டிட்டு ஒரு கவர் போட்டு மூடி வச்சிடலாம். இதை நீங்கள் காலையில் எடுத்தீங்கன்னா இதை வந்து உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம். ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்குதுன்னா கவர் போட்டு மூடி வைக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு பெரிய கூண்டுக்குள்ளவே இந்த கோழிகளை வச்சு வளர்க்குறேன் அப்படின்னும் போது என்ன பண்ணலான்னா ஒரு பானையோ இல்லை சட்டியோ எதுலேயோ அந்த மீன் கழிவுகளை போட்டு ஒரு தட்டு ஒன்று போட்டு மூடிடுங்க. காலையில் நீங்கள் திறக்கும்போது அவ்வளோ புழுக்கள் இருக்கும். இந்த புழுக்களெல்லாம் கோழிகள் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு புழு சாப்பிடும்போது 3 மீன் எண்ணெய் மாத்திரையோடைய பலன் அந்த கோழி குஞ்சுங்களுக்கு கிடைக்கும், ராவாக கிடைக்கும். ஸோ இது வந்து இது உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு காலி கிரவுண்டாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு பள்ளம் தோண்டிட்டு இதை போட்டுட்டு கவர் போட்டு மூடிட்டிங்கன்னா நைட்டும் பண்ணிட்டீங்கன்னா இல்லை ஈவினிங் போல் பண்ணிட்டீங்கன்னா காலையில் ஓப்பன் பண்ணும்போது நிறைய ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோடிக்கணக்கில் புழுக்கள் இருக்கும். அப்போ நீங்கள் கோழி குஞ்சுங்களை 1 by 1 திறந்து விட்டு கோழிகளையும் திறந்து விட்டு ஒவ்வொருத்தராக சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி பண்ணிக்கலாம்.
அதாவது டைம் பிரகாரம். ஏன்னா நீங்கள் மொத்தமாக திறந்து விட்டுட்டிங்கன்னா பெரிய கோழிகள் பார்த்தீங்கன்னா அதிலே ஆதிக்கம் செலுத்துகிற கோழிகள் பார்த்தீங்கன்னா மற்ற கோழிகளை விரட்டி விட்டுரும். ஸோ அதுங்களுக்கு கிடைக்காம போயிடும். இந்த மாதிரி 1 by 1 திறந்து விட்டு சாப்பிட வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த சத்துக்கள் கிடைக்கும். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஆல்ரெடி நான் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மீனோட கழிவுகள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு பனை வெல்லம் நல்லா ஒரு 2 இந்த கொட்டாங்குச்சி சைஸுக்கு வரும், 2 இருக்கும், 2 எடுத்து உடச்சி தூளாக ஆக்கி அந்த மீன் கழிவுகளோடு போட்டு ஒரு கரண்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டோட்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பள்ளம் தோண்டி அந்த ஒரு பானையில் வச்சுக்கோங்க. பானையில் வச்சு நல்லா பள்ளம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீர் விடும். அந்த பனை வெல்லம் நீர் விடும். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பட் இந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லியிருக்க மாட்டேன், ஆழமாகவும் சொல்லியிருக்க மாட்டேன். பனை வெல்லத்தை நல்லா தூளாக உடச்சி கலரும் போதே உங்களுக்கு அந்த பனை வெல்லம் கரைஞ்சி நீர் விடும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த பானையை ஒரு துணி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஒரு பள்ளம் எடுத்துருங்க. அந்த பானைக்கு மேலே இவ்வளோ தூரம் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். பானை அந்த அளவுக்கு உள்ளே ஆழமாக இருக்கணும். உள்ளே இறக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டுட்டு மூடிடுங்க, மண்ணை போட்டு. கரெக்டாக 21 நாள் நம்ம அடை வைக்கிற மாதிரி தான். 21 நாளுக்கு அப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சரியான நாற்று அடிக்கும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா அதுலேயே நிறைய புழுக்கள் உற்பத்தி ஆகி அந்த புழுக்கள் எல்லாம் இறந்து அந்த புழுக்களில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே இறங்கி அந்த பனை வெல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் இதில் சேர்ந்து இது எல்லாமே ஒரு டானிக் ஆகிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த மீன் நல்லது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது மத்தி மீன். ஏன்னா இந்த மத்தி மீனில் எண்ணெய் பசை வந்து ரொம்ப அதிகம், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் மற்ற கழிவுகளை வாங்குறத விட பர்டிகுலராக நான்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து மீனே வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த மத்தி மீனை வாங்கிட்டு வந்து வீட்டில் செய்ய சொல்லி அதில் பாதி இருக்கிற கழிவுகள் எடுத்துடுவேன், பாதி வந்து மத்தி மீனே நான் கட் பண்ணி போட்டுருவேன். போட்டுட்டு மூடி வைக்கும்போது அந்த மத்தி மீனில் புழுக்கள் உற்பத்தி ஆகி அந்த புழுக்கள் அந்த மீனில் இருக்கிற சத்து எல்லாமே சாப்பிட்டு அதுங்களும் இறந்து அது ஒரு திரவம் மாதிரி விட்டு ஒரு டானிக் ஆகிடும் அது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் அந்த 21 நாளுக்கு அப்புறம் அந்த பானையை வெளியே எடுத்து அந்த இதுவை எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நாத்தடிக்கும், உள்ளுக்குள்ள நிறைய ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு நல்ல துணியை போட்டு அப்படியே கவுத்துருங்க. கவுத்திங்கன்னா அந்த தண்ணியில் அந்த துணியில் ஃபுல்லாக மொத்தமாக அப்படியே பஞ்சாக வந்து விழுந்துடும். அது அப்படியே நீங்கள் தேன் அடை மாதிரி வந்து விழும். அதை அப்படியே நீங்கள் பிழியும் போது அதுலேருந்து வரக்கூடிய திரவங்களை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் டானிக்கு. தண்ணியில் கலந்து வச்சாலும் சரி, கோழிங்களுக்கு நீங்கள் நேரடியாக கொடுத்தாலும் சரி. இது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வேறு இன்றைக்கி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கோழிங்களோட வேகமான வளர்ச்சிக்கு இது கொடுங்க, கோழிங்களுக்கு வந்து எச்சத்தில் வாசனையே வரக்கூடாது இது கொடுங்க, கோழிகள் வேகமாக வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் நல்ல ஒரு உடம்பு முடி புசு புசு புசுன்னு பொமேரியன் நாய் மாதிரி நல்லபடியாக வளரும், நல்லா வெயிட்டு போடும், குடல் நல்லா இருக்கும், லிவர் கிட்ட போகாது, இந்த டானிக் இந்த டானிக்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எசன்ஸ் தான், ஓகேங்களா. இதில் வந்து பஞ்சகாவியாலாம் கூட விற்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட சொல்லி கொடுத்தது கிடையாது. இது அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த டானிக்கை எடுத்து தினமும் ஒரு கோழிக்கு 1 ml உள்ளே போனாலே போதும். நீங்கள் நேரடியாக கொடுத்து விட்டாலும் சரி, குடிக்கிற தண்ணியில் கலந்து வச்சாலும் சரி, கோழி குஞ்சிலேருந்து பெரிய பிரீடர் சேவல்களுக்கு வரைக்கும் சாப்பிடும்போது அப்படி ஒரு வெயிட் கெயின் இருக்கும், அப்படி ஒரு வளர்ச்சி இருக்கும், அந்த அளவுக்கு ஆயுள நீடிக்கும், எந்த ஒரு நோயுமே வராது, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி. மெயினாக கண் பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா மத்தி மீன்ன்றது மெயினாக கண்ணுக்கு தான். அது இல்லாமல் அந்த புழுக்களும் சேர்ந்து அது உடம்புல இருக்கிற அந்த நீரெல்லாம் இறங்குறதுனால ஃபுல் புரத சத்து. ஒத்த நாடியில் இருக்கிற சேவை கூட பார்த்தீங்கன்னா கையில் தூக்கும்போது வெயிட் அப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வெயிட் கெயின் ஆகிடும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, என் கூட படித்தவர், இப்போ அவர் மொரீஷியஸில் இருக்கிறாரு. அவர் அங்கேருந்து சில முட்டைகள் அனுப்புவார், இந்த ப்ரீடு பண்ணிப்பார், அந்த ப்ரீடு பண்ணிப்பார். நானும் இங்கேருந்து நம்மளோட லைனேஜில் கொஞ்சம் முட்டைகளை கொடுத்து அனுப்ப வரும்போது அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவர் அங்கேருந்து ஒரு சில ப்ராடக்ட்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தார் ஒரு காலத்தில். இது கொடு, மோஷனில் வந்து வாசனையே வராது, கெட்ட வாடை வராது அப்படின்னுவார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதில் என்னென்ன இருக்குது, ஏது இருக்குது, மோஷன் எந்த அளவுக்கு அது கொல்லுது, அதில் இருக்கிற பூஞ்சைகள் எந்த அளவுக்கு கொல்லுது, அந்த மோஷனால் ஒரு மரமும் வளராது, ஒரு புல்லும் வளராது, பூண்டும் வளராது அப்படின்னும் போது யூஸ் இல்லைன்னும் போது அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். வேண்டாம், எனக்கு நேச்சுரலாகவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெடிசன் அமிச்சார், ஹெவி க்ரோத்.
அந்த மெடிசன் பேர் அது கீழே ஹெவி க்ரோத்னு போட்டிருக்கோம். ஆனால் மெடிசனோட பேர் வேறு, அது சொல்லக்கூடாது. அது எல்லாமே அந்த மொரிஷியஸ், தாய்லாந்து அந்த மாதிரியான ப்ராடக்ட். நானும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கொடுத்துட்டு வந்தேன். க்ரோத் இருந்துச்சு. பட்டு நான் எதிர்பார்க்கறது கிடைக்கல. ஒரு சில ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால நான் அது வேண்டான்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் இதை ரெடி பண்ணி வைக்கும்போது அவர் இங்கே வந்திருக்கிறப்ப நான் கொடுத்து விட்டேன். இதை நீ கொடுத்து பாரு, எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வீடியோ கால் பண்ணுறாரு. மாப்பிள்ள என்னடா கொடுத்த நீ, ஒரு இறப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படி ஒரு குரோத்து, கோழி குஞ்சுங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு குரோத்து, இது என்னோட ப்ராடக்ட்டை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது இதுதான் வந்து நேச்சுரல். அவர் கொடுக்கறது எல்லாமே எசன்ஸ், எல்லாமே ஃப்ளேவர். நம்ம கொடுக்கறது ரா மெட்டீரியல், நம்மளே ஓன் ப்ராடக்ட் ஓனாக கிரியேட் பண்ணுறது, நம்ம தினசரி யூஸ் பண்ணுற பொருளை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறது, சத்தான ப்ராடக்ட் எல்லாமே பழங்காலத்தில் பெரியவங்க நமக்காக விட்டுட்டு போன ஒரு சில விஷயங்கள் இது. இதை கொடுத்துட்டு வந்து அவர் என்ன எனக்கு வந்து 4-5 பாட்டில் அனுப்பு, 5 பாட்டில் அனுப்பு, 10 பாட்டில் அனுப்பு, எனக்கு பெரிய பெரிய பாட்டில் அனுப்பு, ரொம்ப தொல்லை பண்ணிட்டாரு. இதை வந்து சீக்கிரத்தை கிரியேட் பண்ண முடியாது, ரெடி பண்ண முடியாது, இதுக்குன்னு டைம் ஒதுக்கணும் அப்படின்னும் போது இல்லை என்னாலாம் இப்போ முடியாது. இதையே வச்சு ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் வச்சே நம்ம ரொம்ப நாள் ஓட்டலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ், அது நல்ல வளர்ச்சி. கோழி குஞ்சுகள்லேருந்து பெரிய கோழிகள் வரைக்கும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு நோயுமே வராது. எப்பேற்பட்ட கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு அவர் அதை யூஸ் பண்ணிட்டு அவங்க ப்ராடக்டை மொத்தத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வரும்போதெல்லாம் நான் வரேன், ஊருக்கு வர ரெடி பண்ணி வை, ஊருக்கு வர ரெடி பண்ணி வை. அந்த அளவுக்கு அந்த பனை வெள்ளத்துலையும் அந்த மத்தி மீன்லையும் அவ்வளோ ஒரு அந்த 2 காம்பினேஷன் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு டானிக் அது. இதை வந்து இதை வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வாய்மொழியாக சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் இதை நல்லா கிளியராக இப்போ நான் சொல்ல உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் வந்திருக்கும், ஒரு வியூஸ் ஓடி இருக்கும். அதை வந்து அப்படியே நீங்கள் கிரியேட் பண்ணி செஞ்சு நீங்கள் ரிசல்ட் பார்த்தாலும் சரி, இல்லை வருங்காலத்தில் நான் இதை செஞ்சே கூட உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி பழைய நுணுக்கங்களை வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து மூட நம்பிக்கைகளை தள்ளிட்டு முக்கியமான விஷயங்களை எடுத்து நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த பழங்காலத்து பொருட்களும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கையாளக்கூடிய பொருட்களை மீறி எந்த ஒரு எசன்ஸ் ப்ராடக்ட்டுமே இதுக்கான ரிசல்ட் கொடுக்க முடியாது. டெம்பரரி ரிசல்ட் வேணால் கொடுக்க முடியுமே தவிர பர்மனெண்ட்டான ரிசல்ட்டை கொடுக்க முடியாது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். புழு உற்பத்தி ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. மீனை நைட்டு வச்சு காலையில் எடுத்தாலே உங்களுக்கு அது புழு உருவாயிடும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு நம்ம பொரிச்சிருக்குது அப்படின்னும் போது இதில் வந்து இப்போ நம்ம வீட்டிலே பொரிச்ச குஞ்சுகளை நான் காட்டுறேன் பாருங்கள். இது இருக்கும்போது நம்ம அந்த மீனோட கழிவுகளை போடும்போது என்ன பிரச்சனைனா, இதில் இந்த வாசனைக்கு வெளியிலிருந்து நாய்கள் வரும், பூனைகள் வரும், கீரிகள் வரும். இந்த துர்நாற்றத்துக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வரும். அப்போ என்ன ஆகுனா வரவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நம்ம கோழிகளை வேட்டையாடிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்லேயே நிறைய கோழிகள் குஞ்சுகள் இப்போ பொரிச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்கோட குஞ்சுகள் தான். நம்ம வீட்டில் எந்த பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டில் வேட்டையாடுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. யார் வந்தாலும் விரட்டி அடிக்கிறதுக்கு பிடிச்சி கீரியை கூட பிடிச்சி பூரி மாதிரி சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. பட் இந்த வசதி இல்லாத ஆட்களுக்கு இதுவே ஒரு இடையூறாக அமையக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அந்த வாடகைக்கு எதுவும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதை பர்ஃபெக்டாக ப்ராப்பராக செஞ்சு பயனடைங்க. வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். நன்றி. பாட்டனில் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அது பெரியோர்களால் ஆராயப்படுகிறது. குழந்தை நடக்க பழகும் காலத்திலேயே அதற்கு சண்டை பழக கற்றுக் கொடுப்பார்கள். தோல்வி, சரணடைதல் அவர்களுக்கு பிடிக்காத வார்த்தைகள். தாய் நாட்டிற்காக இறுதி மூச்சு வரை போரிட்டு யுத்த களத்தில் உயிரிழப்பது அவர்களின் ஒரே லட்சியம்.